2024ஆம் ஆண்டின் முதல் புத்தக கண்காட்சியாய் பபாசியால் நடத்தப்படும் சென்னை புத்தக கண்காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் ஜனவரி 3ஆம் தேதி துவங்கியது. தொழில்நுட்பத்தின் சக்கர வேகம் பிடித்து வாழ்க்கையை நாகரிக பகட்டோடு வாழ வேண்டும் என்று அனைவரும் நினைத்தாலும் இன்னும் எல்லோர் மனதிலும் ஓர் ஓரத்தில் யதார்த்தமான சில விஷயங்களில் நாட்டம் உண்டு. நாட்டம் இருந்தும் அதற்கான நேரத்தை எப்படி ஒதுக்குவது என்று தெரியாமல்தான் அநேகம் பேர் வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்க்கையை எளிதாய், அழகாய், கவியாய், சிறுகதையாய், நெடுந்தொடராய் கடந்து செல்வோருக்கும் இப்போது வாழ்க்கையை சிறப்பாய் நடத்தி செல்லவும் எத்தனையோ பேருக்கு புத்தகங்கள் பெரிதும் பக்கபலமாய் இருந்து வருகிறது. புத்தகங்களில் எத்தனையோ ஜானர்கள் இருக்கும்போது ஒவ்வொருவரும் தனக்கு பிடித்தமான தன் ரசனைக்கு ஏற்ப புத்தகங்களை தேடி போய் வாங்கி படிப்பர். தேடும்போது இன்னும் பலதரப்பட்ட புத்தகங்கள் நமக்கு தெரிய வரும். இப்படி பலதரப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட இடம்தான் புத்தக கண்காட்சி. அதிலும் சென்னை புத்தக கண்காட்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி படிக்கும் கதைகள், நாவல்கள், இலக்கியம், அதனை சார்ந்த நூல்கள், ஆங்கில புத்தகங்கள், வாழ்க்கை வரலாறு தொடர்பான புத்தகங்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள் என பொக்கிஷ குவியல்கள் போல புத்தகங்கள் ஒரே இடத்தில் குவிந்து கிடக்கும். இந்த முறை குழந்தைகளுக்கு என பிரத்யேக அறிவுசார் புத்தகங்களும் எளிய முறை படவிளக்க புத்தகங்களும் விற்பனையில் உள்ளன. LGBTQ என்று சொல்லப்படும் திருநர் திருநங்கைகள் குறித்த புத்தகங்களும் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களும் விற்பனைக்கு வரிசை கட்டி நிற்கின்றன. பனை ஓலை மற்றும் பனையின் சிறப்பம்சங்களை விளக்கும் வகையில் தனியாக ஸ்டால்கள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறும் புத்தக கண்காட்சியும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது சென்னை புத்தக கண்காட்சி ஆண்டின் தொடக்கத்தில் நடத்தப்படும் முதல் கண்காட்சி என்பதால் மக்களிடம் நல்ல வரவேற்பையும் ஆதரவையும் பெற்றுள்ளது. சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் புத்தக கண்காட்சிக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகை புரிந்து ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாங்கி செல்வார்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. சென்னை மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலத்தை சேர்ந்த புத்தக பிரியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் எப்போது புத்தக கண்காட்சி தொடங்கும் என்று ஆவலுடன் எதிர்பார்ப்பார்கள். இங்கு கிடைக்கும் புத்தகங்கள் சிறப்பு தள்ளுபடியுடன் விற்கப்படுவதால் புத்தக விரும்பிகள் என்ன நடந்தாலும் இந்த கண்காட்சியை தவறவிடுவதில்லை. இந்த நிலையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட 2024ஆம் ஆண்டிற்கான 47வது சென்னை புத்தக கண்காட்சி ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கியுள்ளது. இது ஜனவரி 21ஆம் தேதி வரை என மொத்தம் 19 நாட்கள் நடைபெற உள்ளது. முதலாவதாக இந்த புத்தக கண்காட்சியை தமிழக முதல்வர் MK-ஸ்டாலின் அவர்களால் மாலை 4:30 மணிக்கு துவக்கி வைக்கப்பட்டு கலைஞர் பொற்கிடி விருதுகள், சிறந்த பதிப்பாளருக்கான விருதுகள் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையில் திடீரென்று மாற்றம் செய்யப்பட்டு துவக்க விழா மதியம் 3 மணிக்கு மாற்றப்பட்டது. விழாவினை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். துவக்கி வைத்து முதலமைச்சர் MK-ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துரையையும் வாசித்தார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோரும் உடன் இருந்தனர். புத்தக கண்காட்சியை பார்வையிட ஏராளமான மக்கள் முதல் நாளிலே வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த புத்தக கண்காட்சியை பார்வையிட நுழைவு கட்டணமாக 10 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தக கண்காட்சியில் சுமார் 1000 அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும், வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் என்று பபாசியால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக 19 நாட்கள் என மொத்தமாக நடத்தப்படும் இந்த கண்காட்சியில் மக்கள் உற்சாகமுடன் கலந்து கொள்வர் என்று எதிர்பார்ப்பதாக பபாசி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.